நம் உடம்புல ராஜ உறுப்புகள்ல மிக முக்கியமான உறுப்பு அப்படின்னா அது நம்ம சிறுநீரகம் தான். அப்படி என்ன ஸ்பெஷல் நம்ம கிட்னிய ராஜ உறுப்புன்னு சொல்ற அளவுக்கு? வெல்கம் டு மாஸ் ஹெல்த் பிளஸ் சேனல். நான் உங்கள் SSS டாக்டர் விஜய். கழிவு நீக்கம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா லிவர் பிளஸ் கிட்னி ரெண்டுமே இந்த நச்சுக்களை நீக்கிறதுல ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அதுலயும் சிறுநீரகம் பார்த்தீங்கன்னா எதிரிகளை எதிர்த்து போராடுறதா இருக்கட்டும், நம்ம நச்சுத்தன்மை டாக்ஸின்ஸ் எல்லாம் உள்ள வரும்போது அதை எதிர்த்து போராடி உடம்ப நல்வழிப்படுத்துது. நீர் சமநிலை அப்படின்னா கெட்ட நீரை வெளியேற்றிட்டு நல்ல நீரை நம்ம உடம்புல ஃபங்க்ஷன் பண்ண வைக்குது. இதுவே யோசிச்சு பாருங்க, கிட்னி ஃபங்க்ஷன் மந்தமாயிருச்சுன்னா கெட்ட நீர் உடம்பு ஃபுல்லா சுத்தும், அதனால நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பாதிப்பு அடையும். மேலும் பல ஃபங்க்ஷன்களுக்கு இந்த சிறுநீரகம் மிகுந்த உதவியா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட பிரஷர் மெயின்டெனன்ஸ். இந்த பிரஷர் மெயின்டெனன்ஸ்ல சிறுநீரகம் மேஜர் பங்கு வகிக்கிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம் ரத்தத்துல உற்பத்தி ஆகிற அணுக்களை பலப்படுத்துறது, முக்கியமா ஆர்பிசி செல்ஸை உற்பத்தி பண்றதுல நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு. மேலும் முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எலும்பு ஆரோக்கியம். ஆம், நம் எலும்பு வலுவாகிறதுக்கும் எலும்பு உள்ள மஜ்ஜை உற்பத்தி ஆகிறதுக்கும் சிறுநீரகங்கள் ரொம்பவே உபயோகமா உள்ளது. இது எவ்வளவு வலிமையான ஒரு ஆர்கன் அப்படின்னா 60 to 70% இது டேமேஜ் ஆகிற வரைக்கும் சிம்டமே வெளியில தெரியாது. அதுதான் இதோட பெரிய மைனஸும். கை கால் வீக்கம் அடைகிறது, சிறுநீர்ல நுரையோட போகிறது, அடிக்கடி சிறுநீர் கழிப்பது, இதுதான் இதோட மேஜர் சிம்டம்ஸ். ஆனா இது எல்லாமே 70% பாதிப்புக்கு அப்புறம் தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வெளியிலே தெரியும். லேட்டர் பார்ட்ல காரணம் இல்லாமல் சோர்வு ஆகிறது, பசி எடுக்காத அளவுக்கு மந்த நிலைமைக்கு நம்ம கொண்டு போறது, இது எல்லாம் இதோட மேஜர் சிம்டம்ஸ். இதுல ஈஸியா கியூர் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டே விஷயம் தான்: சிறுநீரக கல், சிறுநீரக தொற்று. இந்த ரெண்டையுமே பேசிக்லயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா கியூர் பண்ணிடலாம். இதுல அட்வான்ஸ் ஸ்டேஜான சிகேடி, சிறுநீரக நாள்பட்ட நோயானது நம்ம கிட்ட வந்துருச்சுன்னா அதை கியூர் பண்றது ரொம்ப கஷ்டம், ஆனா பண்ணிடலாம். இது வராமலே தடுக்கணும்னா போதுமான அளவு நீர் எடுத்துக்கணும். முக்காவாசி பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா அதை அளவா வச்சுக்கணும். பிரஷர் ரெண்டுத்தையும் கண்ட்ரோல்லே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கணும். முடிந்த அளவு நல்ல நீரை குடித்து பழகணும். உணவுல அதிகமான உப்பும் எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி ஸ்மோக்கிங் அதை நினைச்சு கூட பார்க்க கூடாது. அந்த ஸ்மோக்கிங் டைரக்டா நம்மளோட சிறுநீரகத்தை பாதிப்படைய செய்யும். ஃபைனல் ஸ்டேஜான சிறுநீரகம் செயலிழந்துருச்சு அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு மாற்று டயாலிசிஸ் அப்படின்னு தான் இந்த காலத்துல இருக்கு. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஊரை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்னி ஹாஸ்பிட்டல் கூட இருக்காது. இன்னைக்கு தெருவுல 4 இடத்துல கிட்னிக்கு டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? சுகர் மாத்திரை, பிரஷர் மாத்திரை, வலி மாத்திரை, பாராசிட்டமால், பெயின் கில்லர்ஸ், தூக்க மாத்திரை, இது எது ஒண்ணுல நீங்க அதிகமான அளவு ரெகுலரா எடுத்தாலும் அது டைரக்டா உங்க கிட்னியை தான் பாதிப்படைய செய்யும். ஸோ வேற வழியே இல்லை, டயாலிசிஸ் தான் ஆப்ஷன். அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆகிடுறோம். இது உண்மையா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. இன்னைக்கு கன்வீனியன்ட் ஈஸி எதுவோ அதை தான் மக்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸா சூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 2 நிமிஷத்துல ரெடி ஆகிற நூடுல்ஸ்க்கு தான் அதிகமான மரியாதையை தவிர 5 ரூபா கொடுத்து வாங்குற இட்லிக்கு கிடையவே கிடையாது. நீர்ச்சூரணம், விருக்க ரசாயன கஷாயம், இதுதான் SSS மருத்துவமனையோட மேஜிக் பில்ஸ் அண்ட் பவுடர். இது ரெண்டுமே எவ்வளோ கிரானிக்கான கிட்னி டிசீஸையும் ரிவர்ஸ் பண்ணி ஒரு மனிதனை இயற்கையாகவே அவனோட சிறுநீரகத்தை பலப்படுத்தும். பல 100 வருடங்களாக நம்ம மக்கள் இதுக்கு பயன்பெற்றவங்க தான். இதைத்தான் பயன்படுத்தி பலமும் ஆனாங்க. ஆனா இன்னைக்கு நவீன காலத்துல பயம் அப்படின்னு ஒண்ணு எல்லாத்தையும் ஆட்டி படைக்குது. இந்த பயம் தான் தவறான வழியை சூஸ் பண்ண வச்சு நம்ம ஆயுட்காலத்தையும் கம்மி பண்ணுது. முடிந்தவரை இயற்கையோடு வாழுங்கள். எல்லாருக்கிட்டையும் இயற்கையா வாழ்றதோட பலன் என்ன, பயன் என்ன அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பதான் அது நம் காதுகள்ல கேட்டு நம்மளும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். இயற்கையோடு வாழ்வோம், டயாலிசிஸை தவிர்ப்போம். நம்மளோட ஒருங்கிணைந்த SSS மூலிகை மருத்துவமனையில பாத்தீங்கன்னா
ஆயுர்வேதம், சித்தா, வர்மம், அக்குபஞ்சர்னு எல்லா மருத்துவத்தையும் ஒருங்கிணைந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேலும் மக்களுக்கு எளிய முறையில இந்த கிட்னி அவேர்னஸ் ப்ரோக்ராம்னு ஒரு கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கீழே இருக்கிற நம்பர்ல தொடர்பு கொண்டு இந்த கிளாஸஸ்ல கண்டிப்பா ஜாயின் ஆகுங்க. அவேர்னஸோட வாழ்றது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேலும் இதை மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான வீடியோஸ் பார்க்கறதுக்கு எங்க மாஸ் ஹெல்த் பிளஸ் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.